தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடிக்கடி மாவு அரைச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 கப் அளவு கோதுமை மாவும் 1/2 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கை தொட்டு பார்க்கணும். கை வச்சு இந்த மாவை தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா சூடு ஏறி இருக்கணும். இப்போ வறுத்து முடிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியில் 2 கரண்டி அளவு முதல்ல எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம இதே போல் கை வச்சு ஒரு முறை பிசைஞ்சு எடுத்தாவே போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி குழாய் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவை உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதே போல் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்காது. இட்லி தட்டில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு இடியாப்பம் நமக்கு வெந்து கிடச்சிடும். இது கூட நம்ம தேங்காய் சட்னியோ அல்லது தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டோன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வாய்ப்புன்னு வராமல் இருக்கும்.